வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 18ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 64ஆம் ஆண்டில் ரோமில் ஏற்பட்ட பெரும் தீ பரவி நகரின் வர்த்தக மையத்தில் பெருகிய சேதத்தை ஏற்படுத்தியது. அப்போது நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. 1290ஆம் ஆண்டில் பேரரசர் முதலாம் எட்வர்ட் இங்கிலாந்தில் உள்ள அனைத்து யூதர்களையும் வெளியேற உத்தரவிட்டார். 1806ஆம் ஆண்டில் மால்டா பிர்கு நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 200 பேர் உயிரிழந்தனர். 1872ஆம் ஆண்டில் ஐக்கிய ராச்சியத்திலும் அயர்லாந்திலும் நாடாளுமன்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் இரகசிய வாக்கெடுப்பு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1916ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பெரும் சூறாவளியில் பலர் உயிர் இழந்தனர். வீடுகள் மற்றும் பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் சேதமடைந்தன. 1925ஆம் ஆண்டில் ஹிட்லரின் புகழ்பெற்ற மெயின் கேம்ப் சுயசரிதை புத்தகம் வெளியிடப்பட்டது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நோர்வேயில் யுகோஸ்லோவிய போர்க்கைதிகள் 288 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட பல தோல்விகளை அடுத்து ஜப்பானிய பிரதமர் இதக்கி டோஜோ பதவியை துறந்தார். 1966ஆம் ஆண்டில் மனித விண்வெளி பறப்பு நோக்கில் நாசாவின் ஜெமினி 10 விண்கலம் ஏவப்பட்டது. 1968ஆம் ஆண்டில் இன்டெல் நிறுவனம் மவுண்டன் வியூ கலிஃபோர்னியாவில் நிறுவப்பட்டது. 1976ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் நாடியா கொமனச்சி ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் தடவையாக சீர் உடற்பயிற்சிகள் போட்டியில் முழுமையான 10 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார். 1982ஆம் ஆண்டில் கோத்தாமாலாவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 268 பழங்குடியினர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1984ஆம் ஆண்டில் கலிஃபோர்னியாவில் மெக்டொனால்டு உணவகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு நிகழ்வில் 21 பேர் கொல்லப்பட்டனர், 19 பேர் படுகாயமடைந்தனர். 1994ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவில் புவனஸ் ஐரிஸ் நகரில் யூத சமூக மையம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 85 பேர் கொல்லப்பட்டு 300 பேர் காயமடைந்தனர். 1995ஆம் ஆண்டில் கரீபியன் தீவான மொன்சராட்டில் சவ்பியரை எரிமலை வெடித்து சிதறியதன் காரணமாக தீவின் தலைநகரம் அழிக்கப்பட்டதுடன் மண்டலத்தின் மக்கள் தொகையின் 2/3 பகுதியினர் தீவை விட்டு வெளியேறினர். 1996ஆம் ஆண்டில் ஓயாத அலைகளில் முல்லைத்தீவு இலங்கை படைமுகாம் விடுதலை புலிகளால் முற்றுகையிடப்பட்டு 1200 இலங்கை படையினர் கொல்லப்பட்டனர். 1997ஆம் ஆண்டில் மும்பையில் 10 சிறுவர்கள் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு பின்னர் சுமார் 8000 தலித் மக்கள் கலகத்தில் ஈடுபட்டனர். 2007ஆம் ஆண்டில் மும்பையில் 7 மாடி கட்டிடம் உடைந்து வீழ்ந்ததில் 29 பேர் உயிர் இழந்தனர். 2012ஆம் ஆண்டில் பல்கேரியாவில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஒன்றின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 700 பேர் கொல்லப்பட்டனர், 32 பேர் காயமடைந்தனர். மேலும் ஜூலை 18ஆம் நாளானது விடுதலை போராளி நெல்சன் மண்டேலா பன்னாட்டு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.